நடந்து முடிந்த இந்த தேர்தலில் அடுத்த தலைமை அமைச்சராக வர வேண்டியவர்கள் கட்டாயமாக மோடியாக இருக்கக்கூடாது. அது என்னுடைய சொந்த கருத்து மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவரும் விரும்புகின்ற ஒரு கருத்து. ஏனென்றால் நாம் எல்லாம் ஒன்றாக இருந்த சூழலில் சாதி மத வேற்றுமையை சொல்லி எந்தவித சாதனையும் செய்யாமல் எல்லா மக்களினுடைய அடிப்படை தேவைகளுக்கான பொருள்களின் விலையை உயர்த்தியதோடு மக்களே வாழ முடியாத ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். அது அனைவருக்கும் தெரியும். அந்த அமைப்பை சேர்ந்த பாஜக கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் தெரியும். எல்லா விளைபொருள்களின் விலையும் ஏறி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் மீண்டும் அவரே வந்தால் இந்தியாவிலே நாம் யாரும் வாழ முடியாத ஒரு சூழலை உருவாகிவிடும். அதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் இந்த பாரதிய ஜனதா இல்லாத ஒரு கட்சியாக தலைமை அமைச்சராக வந்தால் இந்த நாடு மீண்டும் மறுமலர்ச்சி பெறும். அப்படி இல்லாமல் மீண்டும் அவர்களே வந்தால் இது மக்கள் வாழ்கின்ற நாடாக இல்லாமல் சுடுகாடாக மாறிவிடும் என்பது பொதுவாக எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது. அடுத்ததாக அந்த பேராய கட்சி என்கிற காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சி என்பது ஈழத்தில் 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த படுகொலை செய்த ஒரு கட்சி என்பதால் அதை எந்த தமிழர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இல்லை, மாந்த நியாயமுள்ள உயிர் நியாயமுள்ள யார்களும் ஏற்றுக்கொள்ள முடியாத கட்சி. இந்த பாஜகவிலும் இருப்பவர்கள் தலைமை அமைச்சராக வர முடியாது, காங்கிரஸிலும் இருப்பவர்கள் தலைமை அமைச்சராக வர முடியாது. பொதுவான வேறு ஒரு கட்சியிலிருந்து வர வேண்டும். அப்படி என்றால் இந்த தேசிய கட்சி என்கிற பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இல்லாமல் அந்த கட்சி கூட இந்த மாநிலத்தில் உள்ள கட்சிகள், மாநில கட்சிகளாக இருப்பவர் எந்த கட்சியும் கூட்டணி சேரக்கூடாது. மாநில கட்சி மட்டும் வெற்றி பெற்று மத்திய அரசில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பது மூலயமா தான் நாம் இந்தியாவிற்கான எல்லா சமமான உரிமைகளும் கிடைக்கும். ஏனென்றால் இப்போது புதுச்சேரியில் பாரதிய ஜனதா என்ஆர் கட்சி ரெண்டும் கூட்டணியில் இருந்தும் கொரோனா காலத்திலும் இல்லை புயல் நிவாரண நிதியும் ஒரு காசு கூட கொடுக்காதவர்கள், மாநில கட்சிக்காக பாடுபட்ட என்ஆர் கட்சி கூட மாநில உரிமை கொடுக்க முடியாது என்கிற அந்த பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் இந்த ரெண்டு பெரும் கட்சிகளாக தேசிய கட்சிகளாக சொல்லப்படுகின்ற கட்சிகள் இல்லாமல் ஒரு கூட்டணியான ஆட்சி அமைப்பதன் மூலம் இந்தியா முழுதும் ஒரு சமமான நேர்மையான உண்மையான ஆட்சி அமையும். எனவே வருங்காலத்தில் இந்த தேசிய கட்சி என்பது இல்லாமல் தேசிய கட்சியோடு மாநில கட்சிகள் கூட்டணி சேராமல் அதாவது மாநில கட்சிகள் எல்லாம் ஒரு கூட்டணியாக சேர்ந்து நடுவண் அரசில் ஒரு தலைமை அமைச்சரை உருவாக்கினால்தான் இது எல்லாருக்குமான இந்தியா முழுமான ஒரு சமமான உரிமை கிடைக்கும். சமூக நீதிக்கு எதிரானவங்க இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நமக்கு தேவையான ஒன்று பார்த்தீங்கன்னா சமூக நீதி, சமத்துவம், இது தேவையான ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு மக்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குதுன்னா, யாரு விலைவாசி குறைக்கிறாங்களோ, சமத்துவத்தை ஏற்படுத்துகிறார்களோ, வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார்களோ, பொருளாதாரத்தை உயர்த்துகிறார்களோ, இன்னைக்கு நமக்கு தேவையான ஒரு இதாக இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் மக்களுக்கு செய்யக்கூடிய, மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துறது, பொருளாதாரத்தை உயர்த்துவது, வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவது, இந்த மாதிரியான சூழல்களை உருவாக்கக்கூடிய அரசு தான் நம்ம இந்தியாவிற்கு தேவைப்படுகிறது. குறிப்பாக இளைஞர்கள் இன்னைக்கு நிறைய படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1 கோடி பேருக்கு ஒரு வருஷத்துக்கு வேலை கொடுப்போன்னு சொன்னாங்க. அதெல்லாம் காணல் நீராக போயிடுச்சு. இன்னைக்கு இளைஞர்கள் இந்த எலெக்ஷன்ல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கிறாங்க. இதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஆட்சி வந்தா நல்லா இருக்கும். அதே சமயத்துல சாதியை, மதத்தை அடிப்படையாக கொண்ட ஆட்சியாக இருக்கக்கூடாது என்றதுல இப்ப இருக்கிற இளைஞர்கள் இதா இருக்காங்க. சாதியை ஒழிக்கணும், சாதிக்கு அப்பாற்பட்டு மதத்தை தூக்கி பிடிக்காதோ சாதியை தூக்கி பிடிக்காதவர்கள், சமூக நீதியை, சமத்துவத்தை வலியுறுத்துகின்ற இடதுசாரிகள் யாராவது ஒரு மாநில கட்சியிலிருந்தோ அல்லது மத்திய இருக்கக்கூடிய இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சிகள்ல இருந்தோ தேசிய கட்சிகள்ல இருந்தோ இடதுசாரிகள் வந்தா நல்லா இருக்கும்ன்றது தான் என்னுடைய கருத்து. ராகுல் காந்தி நல்ல திறமையான அது கொடுத்தா பிரதமராக வந்தால் நல்லா இருக்கும். இந்த சின்ன வயசுல இவ்வளோ அறிவாளித்தனமாக பேசுறாரு. விலை வயசுலாம் ஏறி போச்சு. 40 ரூபா விற்ற அரிசி இது 70 ரூபா ஆகி போச்சு. பெட்ரோல் விலை ஏறி போச்சு. எல்லா விலையும் ஏறி போச்சு. எதுவும் வாங்க முடியல. நாங்கள் ஏழையெல்லாம் எப்படி பிழைக்கிறது? இந்த மாதிரி வாங்கி வாங்கி அங்கங்கே சாப்பிட்டு லோல் போட்டு கிடக்குறோம். ராகுல் காந்தி சின்ன வயசு, அவர் வந்தால் நல்லா இருக்கும். எப்படி செய்கிறாருன்னு பார்க்கலாம். நடந்து முடிந்த இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில்
பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் தான் கடுமையான போட்டி நிலவுகிறது. எது வந்த பொழுதும் யார் பிரதமராக வந்தாலும் சரி, ஜனநாயக முறைப்படி ஜாதி பேதம் மத இன வேறுபாடு இல்லாமல் ஒரு பிரதமர் ஆட்சி நடத்த வேண்டும் என்பது என்னுடைய கணிப்பு. அது மட்டுமல்லாது புதுவையை பொறுத்தவரையிலே மத்திய அரசாங்கத்தை நம்பியே இருக்கிறது. மத்தியில் ஆட்சி அமைக்கக்கூடிய அரசும் புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்டால், புதுச்சேரி உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் 2 ஆண்டு காலம் சுமூகமான நலத்திட்ட பணிகள் எல்லாம் சுமூகமாக எந்த தொய்வும் இல்லாமல் நடைபெறும் என்ற கோணத்தில் பார்க்கிறேன். பிரதமர் யார் வர வேண்டும் என்று சொன்னால் மோடி வந்தால் நன்றாக இருக்கும். எதற்காக மோடி வரணும்? திரும்ப ஏன் என்றால் எதிரணியிலே உள்ளவர்கள் சரியாக ஆட்சி செய்ய தவறிவிடுகிறார்கள். ஊழல் குற்றச்சாட்டு மிகுந்ததாக எண்ணப்படுகிறது. இந்த ஒரு காரணத்தினாலே நல்லது நடக்கிறதோ இல்லையோ, எந்த கையூட்டு இல்லாத ஒரு அரசு அமைய வேண்டும் என்று சொன்னால் நரேந்திர மோடி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எனது கணிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.